அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த 14 நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்கு. இந்த நேரத்தை கும்பராசினியர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வகையில் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டமும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு நல்லா இருக்கும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. ஆனா சில சவால்களை இந்த வாரங்கள்ல நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து, அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும் போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம். அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்குதுங்க. அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக கூட இருக்கலாங்க. ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசித்து நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்துச்சு அப்படின்னா அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதையே கிரக நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல உறவினர்களிடமும் சரி, குடும்பத்தினரிடம் சரி, அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் யாருடன் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகள் விட்டுவிட வேண்டாம். இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படும் போது இந்த சந்தர்ப்பங்கள் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. குறிப்பா மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சற்று பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் யோசிக்கிறீர்கள் அல்லது செய்யாமல் கூட போனாலும் சரி, அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க. அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதே போல உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது இந்த 2 வாரங்களுக்குள் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு செல்வதற்கான விஷயங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேற இருக்கு என் நம்பிக்கையில் உங்களுடைய வேலையை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வரும்போது கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், ஊர் மாற்றம், துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் எளிதில் கிடைக்க இருக்கு. அதே கும்பராசினியர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரக்கூடியவர்கள் அடுத்த 14ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவி செய்வாங்க. அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள், அதாவது ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே கூடுமான வரைக்கும் செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதும் மெதுவான வளர்ச்சி இருக்குங்க. ஆனால் இந்த
இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த 2 வாரங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருங்க. இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். நிச்சயமாக முதலீட்டில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. அதே போல இந்த 2 வாரங்கள் முழுவதுமே கும்பராசினியர்களான உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும். இருந்தாலும் கூடுமான வரை தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க. வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவது அல்லது அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுப்பது குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த 2 வாரங்களும் அமையிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த 2 வாரம் அமைய இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்ற பலன்களும் பலாபலன்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. காதலில் உள்ள கும்பராசினியர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே போல இந்த கும்பராசினியர்கள் 2 வாரங்களுமே ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக எடுத்து செல்ல வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக அந்த விஷயத்தை நீங்கள் எளிமையாக எடுத்துக்கொள்ளும் போது அவற்றை சரி செய்வதற்கான வழியும் உங்களிடமே இருக்குங்க. அவற்றை பற்றி பெரிதான அளவிற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல இந்த 2 வாரம் அதாவது 14ஆம் தேதி முடிவதற்குள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா இருக்கும். இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரி ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அதே போல் சில மாதங்களாக என் வருடங்களாக கூட புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கு கும்பராசினியர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு கூட நல்ல ஒரு தீர்வு இந்த 2 வாரங்களுக்குள் கிடைக்க இருக்கு. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு மட்டுமில்லாமல் குடும்பத்தினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மன ஆறுதலை தரும் விதமா அமைகிறதுங்க. அதே போல் கும்பராசினியர்கள் இந்த 2 வாரங்கள் முழுவதும் மூத்தவர்களுடைய சொல்வழி கேட்டு நடப்பது நல்லதுங்க. அவர்கள் உங்களுடைய நன்மைக்காகவே சொல்கிறார்கள் என்பதை பொறுமையாக நிதானமாக கவனத்தோடு இருப்பது பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டின் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. நீங்க வேண்டியதெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகமாக உள்ளது.